ஹாய் ஹலோ ஆல், வெல்கம் டு ட்ராவல் வித் பால். நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் வந்துட்டு ஒரு அருமையான அழகான ஒரு லேக் ஒன்று இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப நாளாக நான் பில்டிங் மேலேருந்து பார்த்துட்டே இருப்பேன். நிறைய பேர் ஈவினிங்கில் வாக் பண்ணுவாங்க. சரி, நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நாள் டைம் கிடைச்சா நம்மளும் போயிட்டு வாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்கள் வந்துட்டு அங்கே மேலே இருந்தே பார்த்துட்டு இருந்தேன். சரி, ஓகே, இன்றைக்கி வந்துட்டு நம்மளுக்கு நேரம் கிடச்சிருக்கு, போய் பார்க்கலாம். இது புதுசாக இப்போ தான் வந்துட்டு பராமரித்து இந்த கம்பி வேலியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்துட்டு சுற்றி பார்க்கலாம். நம்ம ஜஸ்ட்டு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கல்லுலாம் இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க இல்லைங்களா. சாயங்காலம் ஒரு 4 மணிக்கெல்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. ஓப்பன் பண்ணி விட்டால் எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. அங்கே இங்கே ஏதோ இருக்குது, காமிக்கிறாருங்க. தண்ணியில் வாழக்கூடிய ஒரு விலங்கு, அதை நீங்களே கொஞ்சம் நேராக பாருங்கள். இருங்க, மேலே எடுத்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். உயிரினம், சாரி விலங்குன்னு சொல்லிட்டேன், மன்னிச்சுங்க. உயிரினம், தண்ணியில் வாழக்கூடிய ஒரு உயிரினம். அது எது இல்லை, பாம்பு தான். நாங்கள் வந்துட்டு இதை தண்ணி பாம்புன்னு அப்படின்னு சொல்லுவோம். அருமையாக கரை ஓரத்தில் வந்து படுத்துனுக்குது பாருங்க. இதோட நீட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 3 அடியிலிருந்து 3.5 அடி, இல்லை 4 அடி கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ நீட்டு படுத்துட்டு இருக்கு. தும்பட்டிங்கெல்லாம் மேலே பறந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ கூட அது கண்டுக்கவே இல்லை. ஹாய் பாம்பு, ஹாய். ஐயோ, என்னங்க மேலே பறந்துட்டு இருக்கு, எதுவுமே கண்டுக்கவே மாட்டேங்குது. ஓகே, சரி வாங்க. அது படுத்துட்டு என்ன பண்ணிருக்கு தெரியல, கண்டுக்க மாட்டேங்குது. நம்ம அவ்வளோ கிட்ட கூட போய் பார்த்தோம், அது நம்மள பார்க்கல. அப்படியே வாக் பண்ணலாம். ஓகே, இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த மொத்த அந்த பார்க்கோட வந்துட்டு நீளம் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா 1.5 கிலோமீட்டர். ஸோ இது வந்துட்டு நிறைய வந்துட்டு முதல்ல வந்துட்டு நிறைய மரங்கள் செடிகள் வந்துட்டு ரொம்ப அடர்த்தியாக இருந்துச்சு. ஸோ அப்புறமா வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி, அதுக்கு முன்னாடி ஒரு நீர்க்கோழி இருக்கு, அருமையாக இருக்கு பாருங்க. நீர்க்கோழி ஆக்சுவலாக நம்மளை பார்த்தா ஓடி போயிடும். இது ரொம்ப தூரத்தில் இருக்கு. ஏதாவது ஜஸ்ட் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கே தெரியல, நீர்க்கோழி பார்த்தாங்க ஒரே ஓட்டம் ஓடிடும். ஓகே வாங்க, திரும்ப சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த பார்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ட்டு பார்க்காக இருந்தில்ல, வெறும் ஏரியா மட்டும்தான் இருந்தது இது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு சுற்று பக்கத்தில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறமா அந்த கேம்பஸில் வேலை செய்கிறவங்க, அவங்க எல்லாமே வந்துட்டு இந்த லேக்கை டெவலப்மெண்ட் பண்ணி அதுக்கு அப்படியே சுற்றி வாக் பண்ணுற மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகள்லாம் வந்துட்டு எழுந்துச்சு. ஸோ அது ஆனப்பரப்பால் வந்துட்டு லோக்கல் இருக்கிறவங்க வந்துட்டு அத்தாரிட்டிஸ் அவங்க வந்துட்டு இனிஷியேட்டிவ் எடுத்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனாக வந்துட்டு பண்ணியிருக்காங்க. பாருங்கள், சூப்பரான சிகப்பான ஒரு செடி பேர்லாம் தெரியல, தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. என்ன செடினே தெரியல, அதெல்லாம் அருமையாக இருக்கு. ஆனால் பூலாம். ஸோ அவங்க வந்துட்டு இதை இனிஷியேட்டிவ் எடுத்து இதை ரெடி பண்ணதுனால அதுக்கப்புறமா சுற்றி வந்து கம்பி வேலி போட்டு இந்த தண்ணியை வந்து தேக்க வச்சு நீட்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காலையிலையும் சரி, காலையிலையும் ஓப்பன் பண்ணுறாங்க, ஈவினிங்லேயும் ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே வந்துட்டு எல்லாரும் வராங்க. இந்த கேம்பஸில் மட்டும் இல்லாத வெளியில் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியா மக்கள் கூட வந்துட்டு இங்கே வந்துட்டு வாக்கிங் பண்ணிட்டு போகிறாங்க, நடந்துட்டு போகிறாங்க. நல்லா அருமையான 2 பக்கங்களும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா புல்லுலாம் வச்சு நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. அப்படி சூப்பராக இருக்கும் பாருங்க. சூப்பராக இருக்கும். தண்ணிலாம் நல்லா இருக்கும். தண்ணியில் வந்துட்டு எந்த குறைபாடும் கிடையாது. இல்லை லேக்கில் ஆல்வேஸ் லேக் கிட்ட போனாக்கா ஸ்மெல் அடிக்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீட்டாக இருக்குது, நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ரன்னிங் வாட்டர் மட்டும் தான் இங்கே வரும். மழை நீர் இருக்கும், மழை நீர் அது தேங்கும். ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது வந்துட்டு அங்கே போயிடும், ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். காட்டுவா மரங்க இது, நாங்கள் காட்டுவா மரம்னு சொல்லுவோம். இது வந்துட்டு
இப்போ என்ன டைம் பார்த்தீங்கன்னா 5:30 தான் ஆகுது. அதுக்குள்ளே தூங்க ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலாக. அது வந்துட்டு 5:30க்கு மேலே தூங்கிடும் சாயங்காலத்தில். அதோட நாளைக்கு காலைல தான் எந்திரிக்கும் அது. ஓகே, இங்கே வந்துட்டு கல் போட்டிருக்காங்க. இங்கே ஒரு 2 நிமிஷம் உட்காந்து போங்க. ஜஸ்ட் 2 செகண்ட் உட்காந்து. ஓகே, நண்பர் ஒருவர் கவலைகள்லாம் மறந்து உட்காந்துருக்காரு. அப்படியே போகலாம். நேராக போனாலும் வந்துட்டு இதை வந்துட்டு அப்படி தான் சுற்றிட்டு வரும். அதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இப்படி லெஃப்டில் போயிட்டு அப்படி திரும்பி வரலாம். கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். நம்மளுக்கும் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நடைப்பயிற்சி செய்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு இது புதுசாக அந்த பார்க்கை டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இன்னும் அந்த அளவுக்கு வந்துட்டு க்ரீனரிலாம் வந்துட்டு இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் வரல. இருக்குது ஆக்சுவலாக வந்துட்டு கொஞ்சம் நாளாகும். ஆக்சுவலாக தென்னங்கள்லாம் நட்டுருக்காங்க, சின்ன சின்ன செடிகள்லாம் நட்டுருக்காங்க. தென்னை மரங்கள் பாருங்கள், நிறைய தென்னை மரங்கள். ஆக்சுவலாக தென்னந்தோப்பு தான். ஆக்சுவலாக அந்த இடத்துல தென்னந்தோப்பு தான் இருந்துச்சு அந்த காலத்தில். நீட்டாக அந்த பக்கம் செடி கேட்லாம் போட்டிருக்காங்க. அப்படியே பொறுமையாக காமிச்சிட்டு வரேன் பாருங்க. இந்த பக்கம் ரைட் சைடு, இந்த பக்கம் வலதுபுறமும் இடதுபுறமும் வந்துட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைட்ஸ் ரெண்டு பக்கமும் நல்லா நீட்டாக பண்ணிங்க. ஆக்சுவலாக இந்த தென்னை மரத்தோட கதை சொல்ல போனாக்கா, இங்கே பெரிய தென்னந்தோப்பு இருந்துச்சு. ரீசெண்டாக வந்துட்டு ஒரு தண்டர் ஸ்டோம் வந்துச்சு, இடியுடன் கூடிய மழை. ஸோ அந்த மழை டைமில் தான் வந்துட்டு இடி விழுந்து இந்த மரம் எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் வந்துட்டு இறந்து போச்சு. ஸோ இல்லைன்னா சூப்பராக இருந்திருக்கும். பாருங்க, பில்லுலாம் வந்துட்டு என்ன மாதிரி டிசைனாக வச்சுருக்காங்க பாருங்க. சூப்பராக இருக்குது. உள்ளே ஆக்சுவலாக போகக்கூடாது. இப்போ உள்ளே இறங்கி நடக்கக்கூடாது. சுற்றில் நடக்கலாம், பட் ஆனால் உள்ளே நடக்கக்கூடாது. ஏன்னா பார்க்கில் அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்க உள்ளே போனாக்கா திட்டுவாங்க. ஆனால் நீட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு செடி வச்சு அதே சமயத்தில் இங்கே கொஞ்சம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் பயம்தான். ஏன்னா நம்ம அங்கேயே பாம்பு பார்த்துட்டோம்ல. ப்ளஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஒரு சில நேரங்களில் வந்துட்டு இங்கே பாம்புகளுடைய நடமாட்டமும் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. நான் பார்த்ததில்ல, ஏன்னா நானே இப்போ தான் முதல் முறை வரேன். ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் மற்றவங்க சொல்லி. பாருங்கள், செடிங்க பாருங்கள், இவ்வளோ நீட்டாக சூப்பராக. பெங்களூருனாவே வந்துட்டு அந்த பெங்களூர் மட்டும் இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. பார்க்குனாவே வந்துட்டு அதோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு மேரிகோல்டு, சாமந்தி பூ, சின்ன சாமந்தி பூ அருமையாக இருக்குது. ஓகே, ஒரு க்ளோஸ் அப் லுக்கப் ஆயிடுச்சு. ஓகே, திரும்ப வாக் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இங்கே இதெல்லாமே ஃபுல்லாக தென்னந்தோப்பாக தான் இருந்துச்சு. ஒரு காலத்தில் வந்துட்டு இங்கே தென்னந்தோப்பு பயிர் வச்சுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இது கவர்மெண்ட்டோட லேண்டாக. ஸோ அவங்க வந்துட்டு விளைநிலமாக பயன்படுத்தியிருப்பாங்க போல அந்த காலத்தில். ஸோ அதுக்கப்புறமா இப்போ கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் வந்துட்டு கண்டுபிடிச்சி சூப்பராக இருக்குங்களா. என்ன செடின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு செடி பேர் தெரியல உண்மையில். எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, ஓகே, இந்த இருபுறங்களிலும் வந்துட்டு செடிங்க நட்டுருக்காங்க. அதுக்கு பாருங்கள், க்ரீனரி அருமையாக இருக்குது. இந்த பக்கம் தென்னை மரம் தான். அங்கே ஃபுல்லாக இது தென்னந்தோப்பு, பெரிய தென்னந்தோப்பு. ஸோ அவங்களால வந்துட்டு அந்த இறந்து போன தென்னை மரங்களை தவிர்த்து மீதி எல்லா தென்னை மரங்களும் அப்படியே தான் வச்சுருக்காங்க. புல்வெளி சூப்பராக இருக்கு. பார்க்கின் இரு புறங்களுமே வந்துட்டு புல்வெளி வந்துட்டு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே போயிட்டு இருக்கலாம். ஓகே, மூவ் ஆன். சாயங்காலம் ஆகிட்டா போதும், இங்கே வந்து நிறைய எக்கச்சக்க பேர் வந்துட்டு வாக்கிங் வந்துடுவாங்க. நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் நான் சொன்னது. இப்போ அந்த தண்ணி நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த தண்ணி வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, ஒரு லெவல் ஆன பிற்பால் அந்த தண்ணி வந்து இங்கே தேங்கக்கூடாது. அந்த தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுனாக்கா, இன்னொரு பக்கம் வந்து ஃப்ளோ ஆகிட்டு வெளியில் போயிடுது. ஆக்சுவலாக தண்ணி வந்து தேங்கினா தான் வந்து அதோட
ஸ்மெல் அடிக்கும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்ல ஒரு டெக் யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ அந்த டெக் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா தண்ணி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆகிடுது பாருங்கள். அது பாருங்கள் தெரியுதுங்களா, அதுதான் லெவல். ஸோ அந்த லெவல் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுனாக்கா தண்ணி அந்த பக்கமாக ஃப்ளோ ஆகிட்டு அந்த பக்கமாக போயிடுது, வழியாக போயிடும். அது நல்லா நீட்டாக கட்டி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு காலத்தில் வந்துட்டு இங்கெல்லாம் வழியே இல்லை. ஸோ ஒரு மாதிரி கீழே இறங்கி தான் வரும். நான் தான் இந்த வண்டியெலாம் ஓட்டிட்டு வருவேன் இந்த வழியில். ஐயோ என்னங்க இது பார்த்தீங்களா, இன்னொரு பாம்பு. ஆஹா, பாம்புக்கு பஞ்சம் இல்லை பொழுது இந்த ஏரியில. ஐயோ நம்ம பக்கம் தாங்க வருது, அப்படியே கிளம்பிடும். ஆனால் இது குட்டி பாம்பு, நம்ம அங்கே பார்த்தது வந்துட்டு ரொம்ப பெருசு. ஆக்சுவலாக பெரிய பாம்பு எல்லாமே தனி பாம்பு தான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிறது. சரி நம்ம கிளம்பலாம், ஒரே பாம்புகளா இருக்கு. இது கூட என்ன செடின்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுனாக்கா அந்த செடியோட பேரை கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட்ல நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலாக ஈவினிங் டைமில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்துட்டு இந்த இயற்கையோடு அப்படியே நடக்கிறது வந்துட்டு ரொம்ப ஆக்சுவலாக ஹாப்பியாக இருக்குது. ஈவினிங் வாக்கு, மார்னிங் வாக்கு ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் இந்த இயற்கையோடு நடந்தாக்கா அதுவே உங்களுக்கு வந்துட்டு இன்னும் எனர்ஜி கொடுக்கும். ஸோ அதே எனர்ஜியில் நீங்கள் நடத்தலாம். பாருங்கள் ரைட் சைட் பாருங்கள், இவ்வளோ தண்ணி, இந்த பக்கம் தண்ணி, இப்படி பார்த்துக்கிட்டு லெஃப்ட்ல பார்த்து ரைட்ல பார்த்து நடந்து போயினே இருக்கலாம். இது எனக்கு தெரியும், இது வந்துட்டு ஜாமுன் ஃப்ரூட், நாகப்பழம் மரம். அது இதுவும் என்ன நம்மளுக்கு நல்லா தெரியும், பூவரசன் மரம். பூவரச மரம் எப்படியாவது சொல்லுங்க. பம்பரம் ஓட்டத்து இருக்கு பாருங்க, பம்பரம். நாங்களாம் சின்ன வயசுல வந்துட்டு அதுதான் வந்துட்டு அது காஞ்சி கீழே விழுந்த பிறப்பா அதை எடுத்து கிளீனாக வச்சு பம்பரம் விடுவோம். நல்லா சூப்பராக சுத்தம் மயங்கும். வாவ், சூப்பராக இருக்கு பாருங்க பூவரச மரம். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். போயிட்டே இருக்கலாம். பாருங்க இது வந்துட்டு இதுவும் பெரிய நாவமரம். நம்ம அங்கே ஒரு நாவமரம் பார்த்தோம்ல, அது மாதிரி அது ஒரு நாவமரம், பெரிய நாவமரம். இந்த பக்கம் வந்து செடிங்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல கூட வந்துட்டு எந்த குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. குறை சொல்கிற மாதிரினாக்கா அங்கங்கே எதாவது பிச்சு போட்டோம் இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சுத்தமாக வச்சுருக்காங்க, நல்ல மெயின்டெனன்ஸு. இந்த மரம் பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப வாசனையாக இருக்குங்க, செம்ம ஸ்மெல் இருக்குங்க. ஆக்சுவலாக இது இது பட்டி பூன்னு நாங்கள் சொல்லுவோம். உங்கள் ஊரில் இது என்ன பூன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் அப்படியே மூவ் ஆன் பண்ணலாம். தண்ணி வந்துட்டு ஸ்ப்ரிங்க்லரில் அடிச்சுட்டு இருக்கு. ஆனால் இது உள்ளெல்லாம் போகக்கூடாது. ஓகே, இடதுபுறம் அருமையான பூக்கள், அருமையாக இருக்குங்க. பூச்செடிங்கெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் என்னென்ன பூச்செடி பேர் தான் தெரியல நம்மளுக்கு. சடனாக கிளம்பி போயிட்டு பார்க் போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வந்ததுனால எதுவுமே வந்துட்டு தெரியல நம்மளுக்கு, எதுவுமே தெரியல. நிறைய செடிகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி கூப்பிட்றாங்கன்னு தெரியல. அவங்க இங்கே ஒரு சின்னதாக ஒரு பாண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியிலே வந்துட்டு சின்னதாக ஏன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. போட்டு தண்ணி பாருங்கள், இவ்வளோ தூரம் தண்ணி இருந்திருக்கு மழை வந்த டைமில். ஸோ இப்போ வந்துட்டு தண்ணி வந்துட்டு குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் போட்டு வந்து கரையில் இருக்குது. அங்கே பாருங்கள் நடுமத்தில் 2 மரம் தெரியுது இல்லைங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு அது வரைக்குமே இருந்துச்சு ஆக்சுவலாக கரை. ஸோ இதெல்லாம் கரை இல்லாதான் இருந்துச்சு ஆக்சுவலாக. இப்போ தான் வந்துட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி இதோட வந்திருக்கு இப்போ கரை. நாங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு அப்போல்லாம் வந்துட்டு அந்த மரத்துக்கு கீழெலாம் போயிட்டு நடந்துருக்கோம், அங்கெல்லாம் உட்காந்துருக்கோம். நல்லா சூப்பராக இருக்கும் நிழல். அது வேப்ப மரம் தான் அது.
இது ஒரு அருமையான பூ, என்ன பூன்னு தெரியல. வண்ணச்செடிகள். ஓகேங்க, நம்ம கடைசியாக வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு நம்ம ஆஃபீஸ் எதிர்க்கே இருக்குது ஆக்சுவலாக இந்த பார்க்கு. ஸோ வந்தோம், ஒரு ஒரு ரவுண்டு வந்துட்டு ஆக்சுவலாக இது 1.5 கிலோமீட்டர் ஆக்சுவலாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்க வரை உங்களது விடைபெறுவது ட்ராவல் வித் பால்ராஜ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.